தமிழக சட்டசபையில் நேற்று ஆளுநர் உரை நிகழவிருந்த நிலையில் உரையை வாசிக்காமலேயே ஆளுநர் RN ரவி அவையிலிருந்து பாதியிலேயே வெளிநடப்பு செய்தார். இதனால் ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவுவே வாசித்தார். சட்டசபையில் ஆளுநர் பேச தொடங்கிய போது அவரது மைக் இணைப்பு மீண்டும் துண்டிக்கப்பட்டதாகவும் அவரை பேச அனுமதிக்காததாலேயே அவையிலிருந்து அவர் வெளியேறியதாகவும் ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. கவர்னர் என்பவர் மக்கள் நலனில் அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும், அரசியல் செய்யக்கூடாது என்று சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். திமுக அரசு செய்த தவறை சரி என்று அறிக்கை வாசிக்க மறக்கும் கவர்னர் பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அமைச்சர் KN நேருவின் நகராட்சி நிர்வாகத்துறையில் பணியிட மாறுதலுக்காக 366 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கான ஆதாரங்களுடன் தமிழக போலீஸ் DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு அதிகாரிகளிடம் பணி வழங்கவும் இடமாறுதலுக்கும் 7 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் வாங்குவதையே அமைச்சர் நேரு சாதனையாக வைத்துள்ளார் என்று பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கிறதா என்ற கேள்விக்கு அகில இந்திய தலைமைதான் இது குறித்து முடிவு செய்யும் என்று தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பதிலளித்துள்ளார். தமிழகத்திற்கு 12.16 லட்சம் கோடி ரூபாய் தொழில் முதலீடுகள் வந்துவிட்டதாக திமுக அரசு பொய் தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தணிக்கை வாரிய தலைவரே இறுதி முடிவு எடுப்பார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. இதையடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் MP KC பழனிசாமி 1 கோடி ரூபாய் கேட்டு தொடர்ந்த மான நஷ்ட ஈடு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.